உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நியூமராலஜியை மக்கள் நம்புறாங்களா? அதன் மீது ஒரு நம்பிக்கை இல்லாததுக்கு என்ன காரணம்? அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இதில் இந்த நம்பர் உங்களுக்கு லைக்க நம்பரு, இந்த பேரை எப்படி விமானம் மாற்றி வைங்கன்னு சொல்கிறாங்க. அதிலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. வச்சு சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவே செத்த பணத்தை வச்சு காசு பார்க்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அவர் தேர்ந்தெடுத்த நபர் தவறாக இருக்கலாம். அந்த நம்பரு லக்கி அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன்பா. என்னுடைய கை கால், என்னுடைய உழைப்பு, என்னுடைய நம்பிக்கை. உழைப்புங்கிறது மூலதனம், அது என்னுடைய முயற்சி. ஆனால் எனக்கு அது பலன் அளிக்கணுமே. அவங்களுக்கு ஒரு விஷயத்தின் மேல் ஒரு தெளிவு இல்லை ஒரு நாட்டம் இல்லை அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அதில் ஈடுபாடு வராது. அஷ்டம சனியாக வரும்போது அது கெடுதல் கொடுக்குது, குரு பார்வையாக வரும்போது நல்லது செய்யுது. ஸோ நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு எதை பிடிச்சா நம்ம மேலே வர முடியுமோ அதை பிடிச்சிட்டு வர்றது தான் பெஸ்ட். கண்டிப்பாக இல்லை. அது எவனோ ஒருத்தன் காசு சம்பாதிக்கிறதுக்கோசம், நம்மளுக்கு ஏமாத்துறதுக்கோசம் எவனோ ஒருத்தன் விட்ட ரீல் அது. பிறந்த உடனே நம்ம தலையெழுத்தை எழுதிடுறோம். நம்மளுக்கு தெரியாதுன்றதுக்காக ஒரு விஷயத்தை தவறு சொல்கிறதோ, பொய் சொல்கிறதோ, பித்தலாட்டம் சொல்கிறதோ, அதெல்லாம் மிகப்பெரிய வார்த்தைகள். அதெல்லாம் ஒரு விஷயத்தை தவறுன்னு சொல்கிறதுக்கு எந்த டேலண்ட்டும் தேவையே இல்லை. ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் கஷ்டப்படணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பாதவங்களுக்கு கடவுள் கூட கல் தான். நியூமராலஜியை மக்கள் நம்புறாங்களா? அப்படியா அவங்களுக்கு அதன் மீது ஒரு நம்பிக்கை இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற சில விஷயங்கள் நாங்கள் நேரடியாகவே மக்கள்கிட்ட கேட்டு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. கடவுள் எப்படி நான் மன நம்பிக்கையோ அது போல் அது மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால நல்ல வருமானம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒத்துக்கிறவங்க அது மேலே ஊன்னுக்கிட்டு ஏதாவது அவங்க 52 பொய்யை சொல்லி அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நல்லா அவன் கேட்குறது பூரா கேட்டு மண்டைக்கு ஏற்றிக்கிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இதில் இந்த நம்பர் உங்களுக்கு லைக்க நம்பரு, இந்த பேரை எப்படி விமானம் மாற்றி வைங்கன்னு சொல்கிறாங்க. அதிலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போ என் பேர் நான் மாற்றிருக்கிறேன். காரணம் எதனால் மாற்றினேன்னாக்கா, எங்கள் தாத்தா எனக்கு பீமசேனன்னு சொல்லி பேர் வச்சுருக்காரு. பழைய காலத்து பேர் இது. அதனால என்ன பண்ணேன், இது என்ன பீமசேனன்னா பார்க்கறதுக்கு எல்லாரும் வித்தியாசமாக கேட்குறாங்க. என்னங்க இது பேரே ஒரு மாதிரியா இருக்குது, பேரே ஒரு மாதிரி. அதனால நான் என்ன பண்ணேன், நம்ம பையன்கிட்ட ஒருத்தர் சொன்னேன். அவர் சொன்னார், ஏன் இவ்வளோ பெரிய பேர், அந்த பேர் என்ன ஒரு மாதிரியா இருக்குது, கொஞ்சம் இதுதான் நல்லா இருக்கும்னா. அப்போ நான் கெசட்டில் போயிட்டு தமிழ் அரசுன்னு மாற்றினேன். இதற்கு என்ன நீங்க விளக்கம்? அவர் பாதியிலே முடிச்சிட்டாரு. தமிழ் அரசுன்னு மாத்தின அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பிக்சர் என்ன ஆச்சுங்கிறது அவர் சொல்லல. பட் ஆனா அவர் ஒரு தவறான வழிகாட்டிட்ட போயிருக்கலாம். இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சு. பட் ரொம்ப ஜெனியூனா இருக்கக்கூடிய, இதுல ஆராய்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப நீங்களே எல்லாரையும் கூப்பிடுறது இல்லையே, ரொம்ப தேர்ந்தெடுத்து தானே கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு தகுந்த நபர்கிட்ட அவர் போகும்போது அவருடைய பெயர் உள்ளபடியே சரியாக இருக்கிற பட்சத்துல, இது ஏற்கனவே நல்லா இருக்கு, இது ஒண்ணுமே பண்ண வேண்டாம், டச் பண்ண வேண்டாம், இதை நீ அப்படியே ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு வான்னு தான் சொல்லுவாங்க. இவர் இப்ப சொல்ற விதம் எப்படி இருக்குன்னா, நான் போற எல்லாருமே அவங்க மண்டையை கழுவி காசு சம்பாதிக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணிடுறதா அவர் சொல்றாரு. பட் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் தேவையில்லை. பட் இன்னைக்கு இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரம் கிளைண்ட்ஸ் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. இப்போ வேல்சங்கர் சார்கிட்ட அந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கும், சார்கிட்ட நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் அடையாம ஒருத்தவங்களை ரெஃபரே பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஒருத்தவங்க தொடர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாங்க, மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்றாங்கன்னா அங்கே சாப்பிட்டு அவங்களுக்கு திருப்தி அடைகிறாங்க, அங்கே ஒன்றும் பண்ணலை, வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறதுனால தான். ஒரு டாக்டர்கிட்ட போறாங்கன்னா அவர் ஏன் கைராசி டாக்டர்னு சொல்றாங்க, அங்கே போனால் கியூர் ஆகுதுன்னு தெரியுது, அதனால தான் கைராசியான டாக்டர்னு சொல்றாங்க. இதுலேயே ஒரு சில பேர் தவறான மனிதர்கள் இருப்பாங்க. வச்சு சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவே செத்த பணத்தை வச்சு காசு பார்க்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அவர் தேர்ந்தெடுத்த நபர் தவறாக இருக்கலாம். அதற்காக ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் குறை சொல்வது தவறு. இந்த கலையின் மூலமாக வெற்றி பெற்றவர்கள் கண்கூடான உண்மை. நானே சொல்றேன், இப்ப ஜேசி சௌத்ரி அவர்களை பத்தி சொன்னேன், இதெல்லாம் கண்கூடான உண்மை, அது மறுக்க முடியாது. அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்ம பிறகுறப்போ ஜாதகம் பார்த்து வைக்கிறாங்க, அது அப்பா அம்மா பார்த்து வைக்கிற பேர் தான். அவங்களுக்கு தெரியல இந்த பிறந்த உடனே இந்த நேரம் இதெல்லாம் குறிப்பி வச்சு அவங்க இப்ப நாமளா ஒரு பேர் வச்சு இது பண்றது அது இது கிடையாது. எனக்கு விருப்பமும் இல்லை, அது
இஷ்டமும் இல்லை. நான் அந்த நம்பரு லக்கி அதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன்பா. என்னுடைய கை கால், என்னுடைய உழைப்பு, என்னுடைய நம்பிக்கை, அதிர்ஷ்டம் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் கூட நம்பிக்கை கிடையாது. நம்ம பிறகுறப்ப என்ன எழுதணும்னா கடவுள் அதுதான். அதை வச்சு நமக்கு வாழ்க்கையில் கை கால் நல்லா இருக்குதா, நமக்கு கடைசி வரைக்கும் உழைக்கணும்னு இருக்கா, உழைச்சி சாப்பிட்லாம். அதுதான் ஆசைப்படுவேனாக்காண்டி இந்த நம்பர் வச்சா அப்படி ஆகுமா, அந்த நம்பர் வச்சா அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அதாவதுமா, இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய உழைப்பு தான் எனக்கு மூலதனம், எனக்கு வேற எதுலேயுமே நாட்டங்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது கொஞ்சம் நீங்க உங்களுடைய அறிவை விசாலமா இந்த விஷயத்தை பாருங்க. இப்போ மூட்டை தூக்குறவர் உழைக்கிறாரா? உங்களை விட நிறைய உழைக்கிறாரா? என்னைய விட நிறைய உழைக்கிறாரா? கண்டிப்பா. அப்போ அவர் ஏன் முன்னேறாம அப்படியே மூட்டையே தூக்கிட்டு இருக்கிறாரு? அவரை விட கடினமான உழைப்பாளி யாரு சொல்லுங்க? கிடையாது. கிடையாது இல்லையா? இப்போ வாழ்நாள் முழுக்க எல்லாரையும் விட கல் உடைக்கிறவரு, பெரிய பெரிய இந்த தச்சர் வேலை செய்யறவங்க, இவங்க அளவுக்கு யார் உழைக்கிறாங்க? அப்போ அதிகமா உழைப்பவர் உழைத்து கொண்டேதான் இருக்கிறார். அதிகமா கணக்கு போடுறவங்க எடுத்துக்கோங்களேன். கணக்கு பாத்தியாரை விட நம்ம கணக்கு போடுவோமா? கிடையாது. பேங்க் கேஷியர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரை விட நீங்க கணக்கு நிறைய போடுவீங்களா? கிடையாது. டியூஷன் கணக்கு மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறாரு, நானே எடுத்திருக்கிறேன் மேக்ஸ் டியூஷன். அப்போ அவரோட நீங்க அதிகமா கணக்கு போடுவீங்களா? இல்ல. அதிகமாக உழைப்பவர்களாக இருந்தாலும், அதிகமாக கணக்கு போடுபவர்களாக இருந்தாலும், அவர்களை மீறி அந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு ட்ரிகர், ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். இப்ப கடைசி வரைக்கும் நான் உழைப்பையே மட்டும் நம்பிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, உழைப்புங்கிறது மூலதனம், அது என்னுடைய முயற்சி. ஆனா எனக்கு அது பலன் அளிக்கணுமே. கண்டிப்பா. அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பற்றுதல் வேணும். அவங்களுக்கு ஒரு விஷயத்தின் மேல் ஒரு தெளிவு இல்ல ஒரு நாட்டம் இல்லை அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு அதுல ஈடுபாடு வராது. இப்போ எனக்கு மியூசிக்கை பத்தி ஓரளவுக்கு ஞானம் இருந்தால் ஒருத்தங்க பாடுறத நான் ரசிக்க முடியும். எனக்கு அதை பத்தி விஷயங்கள் தெரியல அப்படின்னா அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினாலும் என்னால அதை ரசிக்க முடியாது இல்லையா? இப்போ நல்லா எனக்கு குக்கிங்கை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க சமையல் பண்ணும் பொழுது அதுல ஒரு குறை நிறைகளை சொல்ல முடியும். எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னா நான் என்ன சொல்ல முடியும்? அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வச்சு உழைப்பை மூலதனமா வச்சு போயிட்டு இருக்கிறாங்க, அது கரெக்ட், நான் அதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா நம்ம முன்னேற்றம் அப்படின்னு வரும் பொழுது அடுத்த கட்டம், நெக்ஸ்ட் லெவல், ஏன்னா இது எல்லாமே ரொம்ப காம்படிஷன். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு ஈடுபாடு வேணும். நான் முதல்லயே ஒரு விஷயம் சொன்னேன், 35 பேர் 100ல இந்த மாதிரி ஏதோ ஒரு சாஸ்திரங்களை பிடிச்சு மேல வர்றாங்க. ஒரு தடவை போய் எனக்கு விபத்தாச்சுன்னா எல்லா தடவையும் எனக்கு விபத்தாகாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு முறை அவங்களுக்கு தோல்வி ஆச்சுன்னா 2வது முறை ஒரு சரியான நபரை பிடிச்சு அவங்க டெவலப் ஆகிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரு தடவை விபத்தாச்சுன்னா எல்லா தடவையும் விபத்தாகாது. சாஸ்திரங்கள் நமக்கு நல்லது பண்றதுக்கு இருக்கு. இப்போ 7.5 சனி வரும் பொழுது நமக்கு கெடுதல்ங்கிறோம், அதுவே குரு பார்வையா வரும்போது நல்லது. ஒரே கரண்ட் தான், ஏசியில வந்தா குளிருது, வாட்டர் ஹீட்டர்ல வந்தா சுடுது. கரண்ட் ஒண்ணுதான், ஆனா எதிர்மறையான ஆற்றல்களை கொடுக்குது. அதே தான் கிரகங்களும். இப்ப அஷ்டம சனியா வரும்போது அது கெடுதல் கொடுக்குது, குரு பார்வையா வரும்போது நல்லது செய்யுது. ஸோ நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு எதை பிடிச்சா நம்ம மேல வர முடியுமோ அதை பிடிச்சிட்டு வர்றதுதான் பெஸ்ட். ஓகே. நியூமராலஜியை மக்கள் நம்புறாங்களா? அப்படியா அவங்களுக்கு அதன் மீது ஒரு நம்பிக்கை இல்லாததுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா இல்லை. அது எவனோ ஒருத்தன் காசு சம்பாதிக்கிறதுக்கோசம், நம்மளுக்கு ஏமாத்துறதுக்கோசம் எவனோ ஒருத்தன் விட்ட ரீல். அது பிறந்த உடனே நம்ம தலையெழுத்தை எழுதிடுறோம். அதுக்கப்புறம் அது போலியே தான் நடக்கும் ஒழிய நம்மள ஆசை காட்டி அவன் சம்பாரிச்சுன்னு போகிறது விஷயங்கள் இப்போதான்பா ஒரு 20 வருஷமா தான்ப்பா வந்துச்சு. அதுக்கு முன்னே பெரியவங்க தாத்தா பாட்டிங்க முதல்ல குலதெய்வம் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க குழந்தைங்கள. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிடிச்ச பேர் எது வைக்கலாம் அப்படின்னு அது வம்சாவளி பேர் தான் மேக்சிமம் வைப்பாங்க. யாரோ பீலா விட்டதுக்கு இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்பிக்கின்னு நம்ம ஓடின்னு கிடக்குறோம். அது அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துக்கின விஷயமா நினைக்கிறேன். இப்போ எங்கள் முதலாளி 900, நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே 900னாவே அது ரத்னா ஸ்டோர் நம்பர் தான். அதனால் அவர் பெரியவர் அதை ஒரு இதுவாக வச்சார். அதாவது நம்மளுக்கு ஒரு இது மேலே நம்பிக்கை இல்லைன்னா அதை நம்மளோட தான் முடிச்சுக்கணும். அடுத்தவங்களுடைய நம்பிக்கை இருக்குதுன்னும் போது எப்படி நல்லபடியாக நாசமாக போங்கன்னு சொல்லிடணும்.
நம்மளுக்கு தெரியாதுன்றதுக்காக ஒரு விஷயத்தை வந்து தவறு சொல்றதோ, பொய் சொல்றதோ, பித்தலாட்டம் சொல்றதோ, அதெல்லாம் மிகப்பெரிய வார்த்தைகள் அதெல்லாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கணிக்கும் போது எல்லாருக்கையும் தான் சொல்றேன், எல்லாரும் வந்து மனசாட்சிக்கு விரோதமா யாருமே பண்ணவே மாட்டாங்க. கத்துக்கிட்டதுல வேணா நிறை குறைகள் இருக்கலாம். இவர் ஒரு 50%, இவர் 40%, நான் 30% அப்படி வேணா கத்துருக்கலாம். தவிர என்ன கத்துக்கிட்டோமோ அதை நிறைவா தான் எல்லாருமே பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்த வந்து தவறுன்னு சொல்றதுக்கு வந்து எந்த டேலண்ட்டும் தேவையே இல்லை. ப்ரூவ் பண்றதுக்கு தான் கஷ்டப்படணும். இப்ப வந்த உடனே ஒருத்தர் வந்து எனக்கு இந்த எழுத்துல பேர் கொடுங்கன்னு சொன்னா உடனே கொடுத்து அனுப்பிச்சா 5 நிமிஷத்துல கன்சல்டிங் முடிஞ்சிடும். எதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு, இல்லையே சார் இதுல இந்த மாதிரி இருக்கு, இப்படி வச்சாதான் நல்லா இருக்கு, இப்படி வைங்க சொல்லி எதுக்கு நம்ம சொல்லணும்? காரணம் என்னன்னா, நம்ம பண்ற தொழில் வந்து மனசார நல்லபடியா பண்ணணும். இது வந்து பணமெல்லாம் தாண்டின விஷயம். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா சாப்பிட விட மாட்டாங்க. எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரிதான். குறைந்தபட்சம் ஒரு 50 பேர்லேருந்து 100 பேர் சரௌண்ட் ஆகி எங்களுக்கே மறந்துருக்கும். சார் ஞாபகம் இருக்கா, என் கடைக்கு பேர் வச்சு கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா, என் குழந்தைக்கு பேர் வச்சிங்க, இதுதான் நீங்கள் வச்சு கொடுத்த குழந்தை கல்யாணம் ஆகி அது குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள் வச்சு கொடுத்த சொல்லும்போது அந்த சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம் அது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பாதவங்களுக்கு கடவுள் கூட கல் தான். சித்த மருத்துவம் பொய் சொல்கிறவங்க இருக்காங்க, ஹோமியோபதி பொய்ன்னு சொல்லி சொல்கிறவங்க இருக்காங்க, ஜோசியம் பொய் சொல்லி சொல்கிறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு தடவை அனுபவித்து பார்த்தா தான், அனுபவித்து பார்த்துட்டு வாழ்ந்து பார்த்துட்டு ஃபீட்பேக் சொன்னாங்கன்னா அதை நம்மளும் கன்சிடர் பண்ணலாம். இவங்களுக்கு இன்னும் அந்த நாலேஜுக்கு போய் ரீச் ஆகலை, அதுதான் வருத்தமான விஷயம். ஒரு ஜாதகத்துல இவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பெயர் கூட அவருக்கு ஒரு பரிகாரம் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. அதாவது இது எல்லாமே ஒரு வழி தானே. இப்போ நீங்க இங்கேருந்து சென்னையிலேருந்து திருச்சி புறப்பட்டு போறீங்க, அரியலூர் வழியா நீங்க ஷார்ட்கட் எடுத்தும் போகலாம், அல்லது சுத்தி மாயவரம் இது கும்பகோணம் வழியாகவும் நீங்க போகலாம். இது எல்லாமே வந்து ஒரே நோக்கம் தான், நம்ம லைஃப்ல வெற்றி அடையணும். அதுலேயும் நம்ம முடிந்த வரை ரொம்ப ஹோமம் யாகம் இதெல்லாம் செய்வது நல்லது. பட் ஒரு கட்டத்துல இவங்க அதுக்கு பின்னாடியே ஓடி போய் எவ்வளவுதான் காசை வீண் பண்ண முடியும், விரயம் பண்ண முடியும்? அவர்களுடைய பெயரே மந்திரமான அது எவ்வளவு பெரிய ஜெயத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக அவங்களுடைய நேமையே அவங்க ஒரு பரிகாரமாக எடுத்துக்கொண்டு பெயர்ல திருத்தம் பண்ணும் பொழுது, அது முக்கியமா அந்த நேம் ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எழுதிட்டு வர சொல்லுவதெல்லாம் உண்டு. அப்படி எழுதிட்டு வரும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த முன்னாடி இருந்த கிரகங்களின் தொந்தரவுகளும் ஆகட்டும், அவங்களுக்கு தோஷம் ஏற்படுத்திய பெயர் என்ன ஆகட்டும், அதெல்லாம் மறைந்து இந்த பெயர் அது எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணி வெற்றி தரக்கூடிய வாய்ப்பை உண்டு பண்ணி தரும். இவர்களுடைய கைகளாலேயே இவர்கள் செய்யக்கூடிய யாகம் மாதிரி அது. சோ இது பெயர் அந்த அளவுக்கு வேலை செய்யும். ஓகே சார். அதே மாதிரி கர்ம வினைப்படிதான் ஒருத்தர் இந்த இதை அனுபவிக்கணும், இந்த பிறப்புல அவருக்கு இந்த கர்ம வினை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கும்போது, அந்த கர்ம வினையும் தான் ஒரு தோஷத்துல வரும். ஜாதகத்திலையும் இவர் இந்த ஜென்மத்துல இந்த பலாபலன்களை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்கும்போது, அந்த பலாபலன்களையும் மாற்றக்கூடிய சக்தி நியூமராலஜிக்கு இருக்கு அப்படிங்கிறது. அதாவதுமா, நீங்க என்ன கேட்க வரீங்க அப்படின்னா, விதியை மாற்ற முடியுமா? ஒரு வரியில அதுதானே உங்களை கேள்வி. இப்போ விதியை உங்களுக்கு வசப்படுத்த முடியும். இப்ப நம்ம 5வது மாடியில உட்காடுறோம், இந்த நேரத்துல நான் 5வது மாடிக்கு வரணுங்கிறது என் விதி. என் விதியை நான் மாத்தல. நான் லிஃப்ட்ல வரலாம், படிக்கட்டுல வரலாம். நான் லிஃப்ட்ல வரும்போது எனக்கு அந்த வழி தெரியாது, படிக்கட்டுல வரும்போது எனக்கு அந்த வழி தெரியும். என்னுடைய விதி என்பது இங்கு மாற்றப்படவில்லை. எனது விதியை நான் வசமாக்கி கொள்கிறேன், எனக்கு வளமாக்கி கொள்கிறேன். உங்களது பயணத்தை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்குத்தான் இந்த சாஸ்திரத்தை கையில் எடுக்கிறோம். கர்மாவில் நீங்கள் என்ன அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதில் உள்ள பிளஸ்ஸை அதிகரித்துக் கொள்வதற்கும் மைனஸை குறைத்து கொள்வதற்கும் நாங்கள் இந்த சாஸ்திரம் ஒரு வழிகாட்டியாக செயல்படும், ஒரு ஆசானாக செயல்படும். பொதுவா விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது கூட ஒரு பழமொழியா இருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஜாதகத்துல எந்த ஒரு கட்டம் சரியில்லை அப்படின்னாலும், சார் சொன்ன மாதிரி ஒரு பெயர் மாற்றத்தினால கூட அவங்களுக்கு ஒரு பரிகாரமாக கூட இதை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ பெயர் மாற்றம் உண்மையாவே ஒருத்தருக்கு பரிகாரமாக அமையுமா? விதியை மதியால் வெல்லலாம் சொன்னீங்கல்ல, அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஒரு விஷயம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட மதிங்கிறது சந்திரன், சந்திரன்கிறது ராசி, ராசிங்கிறது கிரகங்களின் சுழற்சியை கணிதம் செய்வது.
இப்போ ராசிக்கு இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் அனுகூலமாக வந்தால் நீங்கள் இறங்கக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இதுதான் விதியை மதியால் வெல்வது. விதி போனா மதி, மதி போனா கதி. கதி என்பது சூரியனை குறிக்கக்கூடியது. சந்திரன் கை கொடுக்காவிட்டால் நீங்கள் சூரியனை பார்க்க வேண்டும். ஒருத்தர் வந்து இந்த ஆபத்துகள் நிறைஞ்ச ஒரு ஜாதகம் இருக்காரு அப்படின்னா அவர் பெயர் மாற்றத்தினால ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குமா? கண்டிப்பா. அதாவதுமா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இதில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இருக்காங்க. சார் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவார், அவர் பண்ணியிருப்பாரு. என்னோட ப்ராக்டிஸ் எப்படின்னா, ஒரு 33 வருஷமாக வந்து டெய்லி நியூஸ் பேப்பரில் வர்ற அசம்பாவிதங்களை கலெக்ட் பண்ணுறது. அதாவது எதிர்பாராத வயதில் நடக்கும் எதிர்பாராத அசம்பாவிதங்கள். வயசாகி ஏதாச்சும் பிரச்சனை ஆகிறதுலாம் பிரச்சனையே இல்லை. சின்ன வயசுல வந்து விபத்துகள் ஏற்படுறது, லவ் பிரச்சனை, கள்ளக்காதல், வெட்டு கொத்து, கொலை, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பல ஆயிரம் கனெக்ஷன் இருக்கு. இப்போ கூட கொண்டு வந்திருக்கேன். என்ன காரணத்துக்காக? ரிசர்ச். இப்போ ஏற்கனவே நியூமராலஜி ஒருத்தர் நியூமராலஜி எழுதி ஒரு புஸ்தகம் ரிலீஸ் பண்றாரு. அப்போ அவர் எழுதின புஸ்தகம் சரியா தப்பான்னு சொல்லி செக் பண்றது கூட ஆள் இல்லை. அவர் சொன்னார், அதை ஃபாலோ பண்ணால் அதெல்லாம் நிறைய நிறைகள் இருந்தது, குறைகள் இருந்தது. நாம அது பார்க்காம அவர் சொன்ன விஷயத்துல என்ன குறைகள் சொல்லி நெகட்டிவ் அவாய்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணோம். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நெகட்டிவ் அசம்பாவிதங்கள் நடக்குது அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த தேதியில பொருந்தி இந்த பேர் வச்சா இந்த மாதிரி நடக்கும் சொல்லி போட்டோவோட தேதியோட பல ஆயிரம் ரெக்கார்டு ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோம். அதை வச்சுதான் இந்த பேரெல்லாம் சரியில்லாத பேர்கள் சொல்லி உங்களுக்கு நம்மளால சொல்ல முடியுது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் நியூமராலஜியை பத்தி என்ன விஷயங்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க, ஸோ அவங்க இதை ப்ராப்பரா புரிஞ்சு வச்சிருக்காங்களா? ஒரு நம்பர் நம்மளோட வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்குமா? ஒரு லெட்டர் நம்மளோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு வேலை செய்யுமா? அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விகளா கேட்டோம். அதே மாதிரி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதன் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம மக்களிடையுமே நேரடியா கேட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதற்கான பதில்களும் நீங்க ரொம்ப தெளிவாக விளக்கங்கள் எங்களுக்காக கொடுத்திருந்தீங்க. இந்த ஒரு நேரம் எங்களுக்காக ஒரு பொன்னான நேரமா மாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் மிக்க நன்றி. இதன் மூலமாக நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா சார். தேங்க்யூ ஸோ மச்.